Hello everyone, welcome to Madhi Max. இன்னைக்கு நம்ம chapter 3 algebraல exercise 3.8ல second question பார்க்க போறோம். ஆல்ரெடி first question முடிச்சிட்டோம். அதுல square root of polynomials பார்த்தோம். ஓகேவா? பாலினாமியல்ஸ்க்கு எப்படி ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்தோம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் a and b if the following polynomials are perfect squares. இப்போ கொடுத்துருக்க பாலினாமியல் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது அப்படின்னா ஏபியோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம டிவிஷன் மெத்தடில் பண்ணோமா? இப்போ சேம் அதே தான் பண்ண போகிறோம். டிவிஷன் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் வேல்யூ நமக்கு தெரியாது, கான்ஸ்டன்டோட வேல்யூவும் தெரியாது, ஏபின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அது என்ன அப்படின்றத ஃபைன் பண்ணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுவோம்? ஆர்டர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். அப்போ 4 3 2 1 கான்ஸ்டன்ட். ஓகே, கரெக்டாக இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு சம் செய்யலாமா? 4x⁴ மைனஸ் 12x³ ப்ளஸ் 37x² ப்ளஸ் bx ப்ளஸ் a. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஸ்கொயர் ரூட் வேல்யூ நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்களோ சேம் அதே மெத்தடில் செய்ய போகிறோம். ஓகேவா? அப்போ 4x⁴ இருக்குது. எப்படி பிரிக்கலாம்? 2 2s are 4. x² into x², x⁴. இப்போ 2x², 2x² பிரிக்கலாமா? இப்போ இங்கே என்ன வந்துடும்? 4x⁴ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 into 2 4x², x² 4x⁴. நெக்ஸ்ட்டு அதை சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு சம் என்ன செஞ்சீங்களோ அதே சேம் மெத்தட் தான் செய்ய போகிறோம். இதில் ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதுங்க. மைனஸ் 12x³ ப்ளஸ் 37x². ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இந்த டேர்மை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? இப்போ இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2s are 4, 4x². ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணி வர்ற ஆன்சரை இங்கேயும் போடணும். ஓகேவா? அப்போ மைனஸ் 12x³ டிவைடட் பை 4x². x² x³ கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு x மட்டும் இருக்கும். 3 4s are 12. அப்போ மைனஸ் 3x கிடைக்குதா? இப்போ மைனஸ் 3x இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். இப்போ இந்த மைனஸ் 3x எடுத்துகிட்டு இந்த ஃபுல் டேர்மாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ என்ன வந்துடும்? 4 3s are 12 மைனஸ் 12x² into x³ நெக்ஸ்ட்டு 3 3s are 9 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9x², x into x x². நெக்ஸ்ட்டு சைனை சேஞ்ச் பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணுங்கள். இப்போ 12 12 கேன்சல் ஆகிடும். 37 மைனஸ் 9x² இருக்கா? இப்போ 37 மைனஸ் 9x²னா என்ன வந்துடும்? 28x². இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு. இப்போ என்ன வந்துடும்? 28x². நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? அடுத்த ரெண்டு டேர்மை கீழே கொண்டு வருவீங்க. அப்போ கீழே கொண்டு வரீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? ப்ளஸ் bx ப்ளஸ் a. ஓகே, இதை கீழே கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 4x² அப்படியே எழுதுவீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சது என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 2s are 6x. 28x² 4x² நெக்ஸ்ட் டிவைட் பண்ணுவீங்களா? அப்போ 28x² டிவைடட் பை 4x². x² கேன்சல். 7 4s are 28. இப்போ ப்ளஸ் 7 இங்கேயும் வரும், இங்கேயும் ப்ளஸ் 7 வரும். இப்போ என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த 7ஆல் இந்த டோட்டல் டேர்மை மல்டிப்ளை பண்ணுவோம். 7 4s are 28 x². நெக்ஸ்ட்டு 7 6 are மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 42x. 7 7s are 49. ஓகேவா? அகெயின் என்ன பண்ணுவோம்? இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுவோமா? இப்போ சைனை சேஞ்ச் பண்ணுவோம். மைனஸ் ப்ளஸ் மைனஸ். சேம் மெத்தட் நீங்கள் லாங் டிவிஷன் மெத்தடில் எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்பீங்களோ அதே மெத்தட் தான் போட போகிறீங்க. இப்போ என்ன ஆகும்? 28 மைனஸ் 28 கேன்சல் ஆகும். அடுத்து என்ன இருக்குது? bx ப்ளஸ் 42x இருக்குது. அப்போ bx ப்ளஸ் 42xனால் ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்குது பாருங்கள்? x காமனாக இருக்குது. இப்போ நம்ம எக்ஸை காமனாக எடுத்துக்கலாமா? b ப்ளஸ் 42 ஆஃப் எக்ஸ்ன்னு இதை எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு a மைனஸ் 49 ப்ளஸ் a மைனஸ் 49. ஓகேவா? நமக்கு என்ன வேணும்? இந்த b aயோட வேல்யூஸ் தான் நம்ம இதுலேருந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நமக்கு என்ன தெரியும்? பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. கொஸ்டின்லேயே என்ன கொடுத்துட்டாங்க? கொடுத்துருக்க கொஸ்டினில் வந்து பாலினாமியல் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்ததுன்னா ரிமைண்டர் என்னவாக இருக்கும்? 0வாக இருந்தால் தான் அது என்னது? பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். அப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச ரிமைண்டரை 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஓகேவா? 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம் அப்படின்னா b ப்ளஸ் 42 ஈக்குவல் டு 0னா b இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? மைனஸ் 42. நான் டேரெக்டாகவே எழுதியிருக்கேன். ப்ளஸ் 42னா இங்கே என்ன வந்துடும்? பியோட வேல்யூ மைனஸ் 42. அதே மாதிரி a மைனஸ் 49 ஈக்குவல் டு 0னா a இஸ் ஈக்குவல் டு
ப்ளஸ் 49 -49 ப்ளஸ் 49. உங்களுக்கு வேணால் ஒரு ஸ்டெப் எழுதுறதுனா எழுதிக்கோங்க. டேரெக்டாக தெரியும்னா நீங்கள் டேரெக்டாகவே எழுதிடலாம். ஈக்குவல் 0க்கு ஈக்குவல் பண்ணும்போது ப்ளஸ் வேல்யூ என்ன ஆகும், மைனஸ் ஆகும், மைனஸ் வேல்யூ என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். நான் வேணால் இங்கே எழுதுகிறேன். b + 42 ஈக்குவல் டு 0னா b இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிரும், -42. அதே மாதிரி a - 49 இஸ் ஈக்குவல் டு 0னா a இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிரும், ப்ளஸ் 49. ஓகேவா, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ax⁴ + bx³ + 361x² + 220x + 100. ஓகேவா, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ஏபியோட வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ ஏபியோட வேல்யூஸ் ஃபஸ்ட்டே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, ஏ நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக ஆர்டர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு உள்ள டேர்மை தான் என்ன பண்ணுவோம், பிரித்து எழுதுவோம். இப்போ இங்கே ஏ என்னன்னு நமக்கு தெரியாது, அதனால இதை என்ன பண்ண முடியாது, நம்ம பிரித்து எழுத முடியாது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே ஆர்டரை ரிவர்ஸில் எழுத போகிறோம். ஓகேவா, தெரிஞ்ச வேல்யூஸாக ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். இப்போ ரிவர்ஸில் எழுதுனீங்கன்னா 100 ஃபஸ்ட்டு வருமா, 100 ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது, 220x ப்ளஸ் 361x² தெரியாததை லாஸ்ட்டாக எழுதிக்கிறோம், ப்ளஸ் bx³ ப்ளஸ் ax⁴. ஓகேவா, இப்போ நமக்கு 100 எப்படி பிரிக்கணும்னு தெரியும். 10² 100. இப்போ 10 10s are 100. இப்போ 100 வந்துடும். இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 100 100 கேன்சல். நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸை கீழே கொண்டு வருவீங்க. 220x ப்ளஸ் 361x². நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், 10 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 10 2s are 20. ஓகேவா, 10 என்ன பண்ணுவோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், 20. நெக்ஸ்ட்டு இந்த டேர்மால் டிவைட் பண்ணுவீங்க. அப்போ 220x டிவைடட் பை 20 கேன்சல் பண்ணிங்கன்னா 11 2s are 22xன்னு வந்துடும். ஓகேவா, 11xன்னு கிடச்சிரும். ஓகேவா, அப்போ இந்த ப்ளஸ் 11x இங்கேயும் வரும், ப்ளஸ் 11x இங்கேயும் வரும். இப்போ 11 2s are 22, 220x, 11 11s are 121 x into x x² கிடச்சிரும். அகெயின் சப்ராக்ட் பண்ணுவோம். இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல். 361 minus 121 இப்போ என்ன வரும், 0 4 240 x² கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, அடுத்த 2 டேர்மை கீழே கொண்டு வருவீங்க. அப்போ bx³ ப்ளஸ் ax⁴. ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த 20 அப்படியே எழுதிடுவோம். இந்த 11 என்ன பண்ணுவோம், அடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 11 2s are 22x. நெக்ஸ்ட்டு வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணுவீங்களா. இப்போ என்ன வரும், 240 x² என்ன பண்ணுறோம், 20ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 0 0 கேன்சல். 12x² கிடைக்குமா. இப்போ அந்த ப்ளஸ் 12x² எங்கே வரும், ப்ளஸ் 12x² இங்கேயும் போடுவீங்க, மேலேயும் போடுவீங்க, ப்ளஸ் 12x². இப்போ இந்த 12x²ஆல் இந்த டோட்டல் டேர்மை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 12 into 20 என்ன வரும், 240x². நெக்ஸ்ட்டு 22 into 12 மல்டிப்ளை பண்ணுங்கள். 22 into 12 நான் இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். 22 into 12 இப்போ என்ன வரும், 4 4 2 2 264. இப்போ 264 ப்ளஸ் 264 x² into x³ நெக்ஸ்ட்டு 12 12s are 144 x² into x² x⁴. ஓகேவா, இப்போ சப்ராக்ட் பண்ணலாமா. இப்போ சைனை சேஞ்ச் பண்ணுங்கள், மைனஸ் மைனஸ் மைனஸ். ஓகேவா, 240x² 240x² கேன்சல் ஆகிடும். இங்கே x³ காமனாக இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம், b மைனஸ் மைனஸ் இருக்கா. இப்போ b மைனஸ் 264 x³ இங்கே a மைனஸ் 144 x⁴ இருக்கா. இப்போ எப்படி இதெல்லாம் x⁴ காமனாக இருக்குது, அதனால் காமனாக வெளில எடுக்கிறோம். அப்போ a மைனஸ் 144 x⁴ கிடச்சிரும். இப்போ ரிமைண்டர் இது தானே கிடைக்கிது நமக்கு. இதெல்லாம் வந்து சைடில் மல்டிப்ளை பண்ணி எழுதுறது. ஓகேவா, நமக்கு என்ன தெரியும், பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ரிமைண்டரை 0க்கு ஈக்குவல் பண்ணுவோம். இப்போ 0க்கு ஈக்குவல் பண்ணுறீங்க அப்படின்னா b மைனஸ் 264 into x³ ப்ளஸ் a மைனஸ் 144 into x⁴ ஈக்குவல் டு 0. இப்போ இதுலேருந்து என்ன கிடச்சிடும் நமக்கு, பியோட வேல்யூ a மைனஸ் 144னா a இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 144, b மைனஸ் 264னா b இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 264. அவ்வளோதானே, a பியோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. ஓகேவா.
பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஸ்கொயர் ரூட்டுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் எப்படி போடுவீங்களோ அதை போட்டுட்டு ரிமைண்டரை ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிரும் நமக்கு ஏபியோட வேல்யூஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எம் அண்ட் என் இஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். சேம் கொஸ்டின் தான், செகண்ட் கொஸ்டின் மாதிரி தான். அங்கே ஏபியோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம், இங்கே எம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. எம் என்னோட வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அதே மெத்தட் தான், அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். எந்த டவுட்ஸும் இல்லை இதில். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆர்டர் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ் பவர் 4, எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர்டு, எக்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? இப்போ எம் என்னோட வேல்யூஸ் தான் வேணும். அப்போ எம் என் லாஸ்ட்டாக தான் இருக்குது. அப்போ இதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? 36 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 60 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 61 எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் என். இப்போ 36 எப்படி எழுதலாம்? 6 6 36. எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு பிரிக்கலாம். இப்போ 6x ஸ்கொயர் 6x ஸ்கொயர் 36 எக்ஸ் பவர் 4. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகிடுமா? நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸை கீழே எழுதுங்க. மைனஸ் 60 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 61 எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? 6 2s 12 எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைட் பண்ணுங்கள். மைனஸ் 60 எக்ஸ் கியூப் பை 12 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் கியூபை கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? 12னா 5 12s 60. இப்போ மைனஸ் 5x கிடைக்குமா? மைனஸ் 5x இங்கேயும் போடுவீங்க, இங்கேயும் போடுவீங்க. இப்போ இந்த மைனஸ் 5xால் இதை டோட்டலாக மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்ன வந்துடும்? 12 5s மைனஸ் 60 எக்ஸ் கியூ ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே வரும். 5 5s 25 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 25 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இது கேன்சல் ஆகிடும். 61 மைனஸ் 25 61 மைனஸ் 25 என்ன கிடைக்கும்? 36 எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸை கீழே கொண்டு வருவோம். அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் என். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணதை அப்படியே எழுதிக்குவீங்க. நெக்ஸ்ட்டு டேர்மை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ 5 2s 10 மைனஸ் 10x. நெக்ஸ்ட்டு அடுத்த டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும்? இந்த 36 எக்ஸ் ஸ்கொயர்டை 12 எக்ஸ் ஸ்கொயர்டால் டிவைட் பண்ணுவோம். அப்போ 36 எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 12 எக்ஸ் ஸ்கொயர்ட் கேன்சல் 3 கிடைக்குமா? அப்போ ப்ளஸ் 3 இங்கேயும் வரும், இங்கேயும் ப்ளஸ் 3 வரும். இப்போ 3ஆல் டோட்டலாக எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோமா? மல்டிப்ளை பண்ணால் 12 3s 36 எக்ஸ் ஸ்கொயர்ட், 10 3s 30. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 30 எக்ஸு, 3 3s 9 ப்ளஸ் 9. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும்? இதை சப்ராக்ட் பண்ணும். இப்போ சைனை சேஞ்ச் பண்ணும். மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 36 எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். இது எப்படி எழுதலாம்? மைனஸ் எம் ப்ளஸ் 30 எக்ஸு காமனாக இருக்கா? அப்போ எப்படி எழுதலாம்? மைனஸ் எம் ப்ளஸ் 30 ஆஃப் எக்ஸு ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? என் மைனஸ் 9. இப்போ இதுதான் ரிமைண்டராக கிடைக்குது. பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லியாச்சு கொஸ்டினில். இப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் என்ன வந்துடும்? ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ரிமைண்டரை 0க்கு ஈக்குவல் பண்ணுவீங்க. அப்போ மைனஸ் எம் ப்ளஸ் 30 ஈக்குவல் டு 0னா எம் அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போ எம்மோட வேல்யூ என்ன கிடச்சிடும்? 30. எம் இஸ் ஈக்குவல் டு 30. அதே மாதிரி என் மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0னா என் மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0னா என் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? மைனஸ் 9 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 9. ஓகேவா? அப்போ எம்மோட வேல்யூ 30, என்னோட வேல்யூ 9. ஓகேவா? புரிஞ்சுதா? சேம் மெத்தடு தான். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் என்ன பண்ணமோ அதே தான் பண்ணோம். இந்த இடத்துல மட்டும் ப்ளஸ் மைனஸை கொஞ்சம் கவனமாக பார்த்து எழுதணும். இங்கே மைனஸ் எம் இருக்குது, இங்கே ப்ளஸ் 30 இருக்குது. அப்போ மைனஸ் எம் ப்ளஸ் 30 ஆஃப் எக்ஸு காமனாக இருக்குது. ஓகேவா? மைனஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் 30xனால் என்ன பண்ணலாம்? நீங்கள் எக்ஸை காமனாக வெளில எடுத்து எழுதலாம். இங்கே என் மைனஸ் 9. நமக்கு என்ன வேணும்? எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ தான் வேணும். ரிமைண்டர் 0ன்றதுனால இதை 0க்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா எம்மோட வேல்யூ 30 கிடைக்குது, என்னோட வேல்யூ 9 கிடைக்குது. ஓகேவா?
நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஸ்டின் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 8x கியூப் ப்ளஸ் mx ஸ்கொயர் ப்ளஸ் nx ப்ளஸ் 16. ஓகேவா? இப்போ என்னோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இடையில இருக்குது. ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ இது வரைக்கும் பார்த்த கொஸ்டினில் ஒன்று ஃபஸ்ட்டில் இருக்கும் இல்லை லாஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டில் இருந்ததுன்னா நம்ம ரிவர்ஸில் எழுதி கண்டுபிடிச்சோம். அதே லாஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம எப்போதும் போடுற மாதிரி டிவிஷன் மெத்தடில் போட்டு லாஸ்ட்டில் இருக்கிறது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம என்னோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். இப்போ ஆர்டர் செக் பண்ணுங்கள். 4 3 2 1 கான்ஸ்டன்ட் கரெக்டாக இருக்கா? இப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் பவர் 4 எப்படி பிரிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர்னு பிரிக்கலாம். இப்போ எக்ஸ் பவர் 4 நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சப்ராக்ட் பண்ணி கேன்சல் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் கீழே வருமா? இப்போ மைனஸ் 8x கியூப் ப்ளஸ் mx ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். இப்போ 2x ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணுவோம். அப்போ மைனஸ் 8x கியூப் டிவைடட் பை 2x ஸ்கொயர். எக்ஸ் கியூபை எக்ஸ் ஸ்கொயரால் கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸு 4 2s are 8. இப்போ மைனஸ் 4x. இப்போ மைனஸ் 4x இங்கேயும் மைனஸ் 4x. இப்போ மைனஸ் 4xால் மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 2s are 8 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 8 எக்ஸ் கியூபு. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 4s are 16 எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? சப்ராக்ட் பண்ணுவீங்க. சைனை சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிடலாம். இங்கே என்ன வந்துடுது? எக்ஸ் ஸ்கொயர்டு காமனாக இருக்குது. மைனஸ் 16 இருக்கா? அப்போ மைனஸ் 16 ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடுது. நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸை அஸ் யூஷுவல் கீழே கொண்டு வாங்க. அப்போ ப்ளஸ் nx ப்ளஸ் 16. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த 2x ஸ்கொயர்டு அப்படியே எழுதிக்குவோமா? அடுத்த நம்ம கண்டுபிடிச்சதை என்ன பண்ணுவோம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 4 2s are 8 மைனஸ் 8x. இப்போ இதுக்கு நம்ம அந்த ஃபஸ்ட்டு டேர்மை டிவைட் பண்ணி தான் எப்போதும் கண்டுபிடிப்போம். அப்படி தானே? இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேல்யூ தெரியாது. ஆனால் நமக்கு இங்கே தெரிஞ்ச வேல்யூ என்ன இருக்குது? 16 இருக்குது. பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் கண்டிப்பாக என்ன ஆகும்? 0 ஆகும். அப்போ 0 ஆகுனா இது கண்டிப்பாக என்ன ஆகணும்? கேன்சல் ஆகணும். கேன்சல் ஆகணும்னா இங்கே என்ன வரணும்? 16 வரணும். இப்போ 16 எப்படி பிரிக்கலாம்? 4 4s are 16 பிரிக்கலாமா? அப்போ இங்கேயும் 4 இங்கேயும் 4. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ இந்த 4ஆல் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே 16 மட்டும் தான் நமக்கு தெரியும். அதை வச்சு நம்ம இங்கே வேல்யூ போட்டிருக்கோம். இப்போ 4ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 2s are 8. இப்போ 8x ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 8 4s are 32x 4 4s are 16. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எப்போதும் போல் என்ன பண்ணுவோம்? சப்ராக்ட் பண்ணுவோமா? இப்போ இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ். இப்போ ப்ளஸ் 16 மைனஸ் 16 கேன்சல். நமக்கு என்ன வேணும்? என்னோட வேல்யூ வேணும். இங்கே எழுதும்போது ப்ளஸ் மைனஸ் ரொம்ப கவனமாக பார்த்து எழுதணும். இங்கே மைனஸ் 16 மைனஸ் 8 எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்கா? அப்போ எப்படி எழுதலாம்? மைனஸ் 16 மைனஸ் 8 எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் 32 ஆஃப் எக்ஸா? புரியுதா? ப்ளஸ் இது எப்படி எழுதலாம்? மைனஸ் 32 எக்ஸ் காமன். ஓகே? இப்போ நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயருங்கிறதுனால என்ன வந்துடும்? ரிமைண்டர் 0. ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ரிமைண்டர் 0னா இது 0க்கு ஈக்குவல் பண்ணுவோமா? அப்போ மைனஸ் 16 மைனஸ் 8 ரெண்டையும் ஆட் பண்ணுவீங்களா? ரெண்டுமே மைனஸாக இருக்குது. ஆட் பண்ணோம் அப்படின்னா 24 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 32x ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஓகேவா? சாரி, மைனஸ் இல்லை, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஓகேவா? சைன் சேஞ்ச் பண்ணதை இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தான் நம்ம பண்ணுவோம். சைன் சேஞ்ச் பண்ணதை கரெக்டாக பார்த்து எழுதணும். ஓகேவா? அப்போ ப்ளஸ் 32 ஆஃப் எக்ஸ். இப்போ நமக்கு எது வேல்யூ வேணும்? எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ வேணும். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். 0க்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா இப்போ மைனஸ் 24 இஸ் ஈக்குவல் டு 0னா இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 24. அதே மாதிரி ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0னா இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிரும்? மைனஸ் 32. இப்போ எம்மோட வேல்யூ 24, என்னோட வேல்யூ என்னது? மைனஸ் 32. ஓகேவா? இதை டேரெக்டாகவே நீங்கள் எழுதலாம். மைனஸ் 24 0னா இஸ் ஈக்குவல் டு 24. ப்ளஸ் 32 0னா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 32. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நமக்கு எக்ஸசைஸ் 3.8 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம ஃபுல்லாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட்டு பாலினாமியல்ஸ் கொடுத்து ஸ்கொயர் ரூட் கேட்டால் எப்படி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு
அதுவே வந்து கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது, ஒரு பாலினாமியல் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏபியோட வேல்யூ, எம்என்னோட வேல்யூ, இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். எல்லாமே சேம் மெத்தட் தான். மெத்தடில் வந்து எந்த மாற்றமும் இல்லை, ஒரே மெத்தடில் தான் நம்ம செய்கிறோம். வேல்யூஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் ரிமைண்டரை 0க்கு ஈக்குவல் பண்ணி நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.